அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு. இந்த டூத் பிக் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குச்சி ஒன்று கடையிலலாம் கூட விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு பாக்கு மாதிரியான ஏதாவது ஒன்று பல்லில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு அதுதான் உதவும். மற்றபடி அது ஒரு சின்ன குச்சி தான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதுதான் சாப்பிட்ட பிறகு நமக்கு துணை இருக்கிறது. இது அந்த சின்ன குச்சியை பற்றின விஷயம் இல்லை. சில பேர் சாதாரணமானவர்கள், அற்பமானவர்கள், இவனுக்கு என்ன தெரிய போகுது, இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும், இப்படியெல்லாம் நினைத்து யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். எதற்குள்ளேயும் எந்த விஷயமும் எந்த உயர்ந்த தகவலும் இருக்கலாம். எதுவும் சாதாரணம் அல்ல, எதுவும் அற்பமானதல்ல, யாரும் நிராகரிப்புக்கு உரியவர்கள் அல்ல. அவனு தெரியா சார், அந்த ஊர்லேயே வந்தவங்களுக்குலாம் ஒன்றும் விவரம் தெரியாது சார், சார் அந்த ஆளுங்கள்லாம் அப்படிப்பட்டவங்க தான் சார். இல்லை, அவர்களுக்குள் மகத்தான ஆற்றல் ஒளிந்திருக்கலாம். உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாடு அப்படின்னு 2 நாடுகளை சொல்வார்கள். ஒன்று சீன தேசம், இன்னொன்று நம்முடைய இந்திய தேசம். ஏன்னா இந்த 2 நாடுகளினுடைய வாழ்வியல், தத்துவம், மதம், மருத்துவம், சமையல், இது எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வந்தவை. அதனால் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பழமையான ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் தோன்றிய பூமி அப்படின்னா அது நம்ம 2 நாடு தான், சீனாவும் இந்தியாவும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு சித்த வைத்திய சாலையில் பயிற்சி எடுத்த மாணவர்கள், அவன் அந்த பயிற்சிலாம் எடுத்து முடிச்சிட்டான். அப்போ அந்த பாடம் சொல்லி கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு, அந்த குரு 3 மாணவர்களை கூப்பிட்டு காட்டுக்கு போய் தேவையே இல்லாத ஒரு செடி, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செடி ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். அது மாதிரி எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துகிட்டு வா, பிரயோஜனமே இல்லைன்னு நீ நினைக்கிற செடியெலாம் எடுத்துகிட்டு வான்றார். ஒருத்தன் போனால் அவன் 2 வண்டி நிறைய எடுத்துகிட்டு வந்தான். இவ்வளோ பிரயோஜனமே இல்லாமல் காட்டில் முளைச்சி கிடக்குதுங்க அப்படின்னா. அடுத்தாப்பில் ஒருத்தன் ஒரு கூடை நிறைய எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தாங்க பிரயோஜனம் இல்லை, இதனால் ஒன்றும் பண்ண முடியாது, இது ஏதோ காட்டு செடி மாதிரி முளைச்சிருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்குது அப்படின்னு. 3ஆவதாக போன ஒருத்தன் அவர்கிட்ட கையை பிசைஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறான். என்னால் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியல, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பயன்பாடு இருக்குது அப்படின்னா. அவர் அப்படியே, எனக்கு அடுத்தது இந்த இடத்தில் குரு ஸ்தானத்துக்கு வரும் தகுதி உனக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு அவனை நியமிச்சார்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமையான கதை, எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா சொன்ன கதை. நான் ஏன் இதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, பன்னெடும் காலமாகவே எதுவும் பயனற்றது என்று நாம் நிராகரிக்க கூடாது. நமக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலையே தவிர, அந்த தகவலோ அந்த விஷயமோ ஏதோ ஒரு வகையிலே பயனுள்ள ஒன்று, நமக்கு அதை பயன்படுத்த தெரியல. இது குப்பைங்க அப்படிங்கிறோம், குப்பையை எப்படி பயன்படுத்துவது என்று நமக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுங்களா, தினம் தினம் சென்னையில் நாம் வேணான்னு தூக்கி போடுற குப்பைகளை வைத்து கொண்டே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நிஜமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வாடகைக்கு வண்டி எடுத்துப்பாங்க, இந்த குட்டியானம்பாங்களே அந்த மாதிரியான ஒரு வண்டி எடுத்துப்பாங்க. பெரிய பெரிய 10 மாடி 15 மாடி அடுக்ககங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளாட்ஸு, அங்கெல்லாம் போய் தினம் அவங்க வீட்டில் குப்பைகள் சேரும் இல்லைங்களா, இந்த குப்பைகளெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி கலெக்ட் பண்ண இந்த குப்பைகள்லாம் வண்டியில் எடுத்துக்கிட்டு போய் அதை தனித்தனியாக பிரித்து எதையெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ, அதாவது அதனுடைய வடிவத்தை மாற்றி மிஷினில் விட்டு வேறு விதம் இந்த உடஞ்ச பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சு புதிதாக அதை செய்கின்ற, புது பொருளாக அதற்கு புது வடிவம் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் அதை பிரித்து அந்த குப்பைகளிலிருந்தே புதிதான பொருட்களை உருவாக்கக்கூடிய இடங்கள் உண்டு. அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா இவ்வளவு லோடுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு அவங்க சம்பாதிப்பாங்க. நாம் குப்பைன்னு தூக்கி போடுறத வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவும் வீணான ஒன்று அல்ல. ஒரு பணக்கார அப்பா அவருடைய பிள்ளையை பார்த்து வருத்தப்படுறாரு, இவன் எப்படி உருப்பிட போகிறான், இவன் அண்ணன்லாம் நல்லா வந்துட்டானே, இவனை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் எதுவுமே இவன் மண்டையில் ஏற மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்பட்டார். அவரு தான், அதாவது எந்த பிள்ளையை பார்த்து அப்பா வருத்தப்பட்டாரோ அந்த பிள்ளை தான்
2 நாடுகளினுடைய தேசிய கீதம் எழுதக்கூடிய பெரும் கவிஞராக வளர்ந்து நோபல் பரிசு பெற்றது ரவீந்திரநாத் தாகூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பாருங்க, இந்த பிள்ளையினால நான் நினச்சாலே பயமாக இருக்குது, இது எப்படி முன்னேற போகுதுன்னு வருத்தப்பட்ட அந்த பிள்ளை தான் அண்ணன்காரங்களை நினச்சா கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் கூட அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இந்த பிள்ளை இந்த நாட்டினுடைய அடையாளங்களில் ஒன்றாகவே உயர்ந்திருக்கிறது ரவீந்திரநாத் தாகூர். அப்போ எதுவும் நம்முடைய பார்வைக்கு சாதாரணம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு நீதிபதி வீட்டில் ஒருத்தன் திருட போயிருக்கிறான். திருடிட்டு போகிறப்போ அவனை பிடிச்சிட்டாங்க, அவனை கட்டி வைக்கிறான், அடிக்க போகிறான். நீதிபதி அங்கே இருப்பா இருப்பா இருப்பா, அவனை அடிக்கலாம் அடிக்காத அப்படின்னு. அவர் பாருங்க, இனிமேல் நீ இந்த வீட்டில் எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அது ஸ்கூலுக்கு தினம் நீ தான் கொண்டு போய் கூட்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடணும். வேலை இல்லைன்னு தானே திருடுற? ஆமாம் யாஜம்மா, பசி, அதனால தான் இந்த திருட்டு தொழில் பண்ணேன், எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் காலில் உழுந்து அழுவுறான். உனக்கு நான் வேலை தரேன், ஆனால் விசுவாசமாக நடக்கணும். இந்த பிள்ளைய தினம் ஸ்கூலுக்கு கூட்டு போனோம், அழிச்சிட்டு வரணும், சரியா அப்படின்னாரு. அவனும், தெய்வமே இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க, இப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் முன்னாலேயே உங்கள் வீட்டுக்கு திருட வந்திருப்பனே அப்படின்னு அவர் காலில் ஊந்தான். அந்த பிள்ளைய தினம் அழிச்சிட்டு போவான், திரும்ப வருவான். இப்படி போகிறப்பெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் இவன் இப்படியோ பேசிக்கிட்டே போகிறான், அந்த பிள்ளையும் வளர்த்துக்குது. அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் ஜெகதீஷ சந்திரபோஸ் என்கிற இந்தியாவின் புகழ்பெற்ற அறிவியல் மேதை. அவர் சொல்கிறாரு, அவன் என்னை தினம் கூட்டுக்கிட்டு போயிட்டு அவர் வருவார், அப்போ வழியில் எவ்வளவோ கதைகள்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த கதைகள், அந்த பேச்சு மொழி, அந்த வார்த்தை, இது எல்லாம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா, திருடன் தானே, இவனை கட்டி வச்சு உதைங்கடா, போலீஸில் கொடுங்கடா அப்படின்னு இல்லாமல் அவனையும் எப்படி பயனுள்ள வகையில் மாற்றுவது என்று ஒரு நீதிபதி நினைக்கிற பொழுது இந்த நாட்டிற்கு ஒரு மகத்தான அறிவியல் மேதை கிடைக்கிறார். அப்போ எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு தகவல், ஏதோ ஒரு நுட்பம், ஏதோ ஒரு அற்புதமான புதையல் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுவதற்கு நமக்கு தெரிய வேண்டுமே தவிர அவர்களை சிறியவர்கள், சாதாரணமானவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள் என்று நிராகரித்தால் இழப்பு நமக்குத்தான். யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, எதுவும் சிறியது இல்லை. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.